நம்ம நாட்டில் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு உங்க வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. படித்தவங்களுக்கே வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. நானாவது என் சொந்த பணத்திலிருந்து 1.5 கோடி ரூபாய் செலவில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு நல்ல மனிதரை கெட்டவராக காமிச்சு இந்த மீடியா, அதாவது அவ்வளோ ஒரு நல்லவர் நடிகரை தவிர, நடிகர் சங்கத்துக்கு அவர் பண்ண உதவிகளை தவிர, எதிர்கட்சியாக இருந்த அவர் முடிஞ்சு சிஎம்ஏ ஆயிருக்கலாம், அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம்ஏ ஆறு நிலைமையில் இருந்தவரை இந்த மீடியாக்காரங்க ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. இவர் என்ன சொல்லி, இதே கேள்வியை நீ அவங்க கிட்ட கேட்பியாடா, பத்திரிக்காரங்களாடா நீங்க, தூண் ஒரு டைம் துப்பிட்டார். ஓகே, நீங்க சொல்லுவீங்க ஒரு 1000 பேர் சுத்தி இருக்கும் போது ஒரு கோவத்துல தூண் துப்புனத ரீரிப்பீட்ல போட்டு தூ 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 அதை போட்டு 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 கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாங்க நம்ம மீடியா. மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிகைகளை. ஆமா, பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க, பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. என்ன உங்களை இவ்வளவு பேர் நிக்க வச்சனே, நீ கேளுங்க பாப்போம். அதோட முடியல. அதோட நான் இன்னொரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் விஜயகாந்த் சார், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ நல்ல மனிதர். அவருக்கு டைட்டில் பாருங்க, சார் டு யூ ஹாவ் நாலேஜா அப்படின்னா என்னது, உங்களுக்கு அறிவு இருக்கா, இப்படிலாம் போடலாமாங்க. இது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அவர். எத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு வந்தால் சாப்பாடு போட்டு தாங்க அனுப்புவார் அவர். முதல்ல எத்தனை பேர் வா நீ முதல்ல சாப்பாடு லைட் மேன்ல இருந்து டேரக்டர்ல இருந்து அவர் வரைக்கும் எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்ன ஒரே ஆர்டிஸ்ட் அவர் தாங்க. சாப்பிடலன்னா போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. போக மாட்டாரு, கீழே சாப்பிட்றவங்க வரைக்கும் போய் பார்ப்பாரு. எல்லாருக்கும் சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்படின்னு அவர் போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு கடைசியாக தான் போய் அவர் போய் சாப்பிடுவார். அதனால இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் வெறும் குழம்பை மட்டும் ஊற்றுனாங்க, நாங்கள் கறி இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களை மேனேஜர் திட்டி விட்டாரு. இதை தூரமாக இருந்து கேப்டன் பார்த்துட்டாரு. மேனேஜரை கூப்பிட்டு அடிச்சாரு அடி. நீ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, எல்லாருக்கும் தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி வெறும் குழம்பு ஊற்றலாம், மட்டன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணி, அது பண்ணி 13 பேருக்கு உடனே மட்டனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும். அதுதான் கேப்டன். யாரையுமே நான் பார்த்தது. உண்மையிலேயே நம்ம இழந்துட்டோம் தான் சொல்லணும். நம்ம தமிழ் சினிமாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதே சமூகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க. நான் உண்மையிலே இதெல்லாம் என் மைண்ட்ல இருந்துச்சு. பட் இப்ப நான் சொல்லிதான் வயசு தாண்டின உடனே நான் முதல் வேலையா நான் கேப்டன் மட்டும் திருப்பி நான் கட்சிக்கு வரேன், நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம். 200% அவர் கட்சியில தாங்க நான் ஜாயின் பண்ணுவேன். 200%. என்னங்க, நம்ம மக்களை பத்தி நம்ம சொல்ல வேணாம். அந்த டைம்ல அவர் பேசினதை ட்ரோல் பண்ணி கலாய்ச்சு ஒரு நல்லவர் கெட்டவனும் ஆக்குறாங்க மீடியா, கெட்டவனை நல்லவனும் ஆக்குறாங்கிற மீடியான்னு நல்லா தெரிஞ்சது. அப்ப நான் சின்ன பையன், அப்பெல்லாம் நான் கவனிப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு அந்த மீடியா மேல கோவம் இருக்குங்க எப்பவுமே. எப்ப பார்த்தாலும் அவரு சரி கொஞ்சம் நேச்சுரலாவே ஒரு கொஞ்சம் கோவப்படுற மனுஷர் தான். அது சும்மா அவர் கேட்கிறாரு, ஏதாச்சும் ஒரு கோவமா பேசினா அதை பிடிச்சிட்டு அதை ரிப்பீட்ல போட்டு 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 அவங்களுக்கு காமெடி மாதிரி ட்ரோல் பண்ணி, அட் த சேம் டைம் அது கெட்டவங்க மாதிரி சித்தரிச்சு, ரொம்ப கோவக்காரர் மாதிரி சித்தரிச்சு, தப்பா சித்தரிச்சு. எனக்கு மீடியா மேல அந்த கோவம் இருக்குங்க. எங்க ஒரு கோவத்துல ஒரு மனுஷன் இதெல்லாம் பேசக்கூடாது. நல்ல மனுஷருங்க, புரியுதுங்களா? கோவம் வர்றதுதான் நல்ல மனுஷர். என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷர். அந்த அசம்பிளியில பேசின வீடியோ நான் யூடியூப்ல சர்ச் பண்றேன், எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் எப்படி போச்சு, எங்க டெலீட் ஆச்சு? 1-2 வீடியோ எங்கேயும் ரொம்ப கீழே கிடக்குது. டாப் வீடியோல என்னாச்சு, யார் அழிக்கிறது இதெல்லாம்? மாண்புமிகு பேச நாக்க துருத்தனா பாருங்க. பார்த்தேன் அந்த அம்மா மேல எனக்கு எவ்வளவு மரியாதைடா. அந்த மாதிரி இப்படி இவ்வளவு தூரம் கொண்டாந்தது அந்த அம்மா பார்த்து நான் நாக்க துருத்தலடா. ஒரு மந்திரி என்னை பார்த்து எங்க குடும்பத்தை இழுத்து பேசினான்டா. எனக்கு அந்த கோபத்துல தான் அவனை பார்த்து நாக்க துருத்தினேன்.
அந்த இடத்துல விட்டா டேபிள் மேல ஏறி போய் அவனை அடிச்சிருவோம். உண்மையை சொல்றேன், ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் திஸ். நான் கண்டிப்பா அவர் திருப்பி வரணும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு, விஜயகாந்த் சார் திருப்பி வருவாரு, நம்ம கண்டிப்பா அவர் போய் மீட் பண்ணணும். நானும் எங்க அப்பா மூலயமா நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிச்சு அவர் மீட் பண்ணணும் ஒரு 2 வருஷமா. ஆனா யாருமே 2 வருஷமா அவங்க பார்க்கவே விடல, அலோவ் பண்ணல. 2 வருஷமா நாங்களும் எனக்கு வந்து ரொம்ப ஆசை அவரை மீட் பண்ண அட்லீஸ்ட் ஒன்ஸ். இவர் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், மயில்சாமி சாரா இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே எனக்கு இறந்த மாதிரியே இல்லைங்க. மனோபாலா சாராவும் இருக்கட்டும், எனக்கு இறந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. மயில்சாமி சார் கூட எங்க படம் கிளாஸ்மேட்ஸ் டப்பிங் கொடுத்து எனக்கு அது ஒரு இறந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அந்த வீடியோ கூட போடுற பாருங்க. மாப்பிள நான் சொல்றது கேளு மாப்பிள, விஷயம் இது இல்ல, நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன், எல்லாமே அவன் பாத்துப்பான். நீ வேற நீ யாருக்கு மனசுல துரோகம் நினைக்காம நீ நிறைய நீ கரெக்டா நிறைய சொன்ன. நான் சொல்றது கேள்றா, நீ என்ன மத்தவங்க சொல்றா கேட்டுக்கிற. சினிமா நடிகரை பார்த்தாலும் எனக்கு நானா போய் செல்ஃபி கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. பார்க்கணும்னு ஆசை, இவங்களை பார்க்கணும், இந்த செலிபிரிட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. நான் ரொம்ப பர்சனலா நான் மனசார ஒரு மனிதனா அவரை பார்க்கணும், ஒரு நல்ல மனுஷன் நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அது விஜயகாந்த் சார் மட்டும்தான். அவர் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா இப்பதான் எங்களால் அது முடியுது. அது அந்த முடிகிற டைம்ல தான் எங்களால் பார்க்கவும் முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா. அதனால அவர் ஒரு டைம் கூட நம்ம அவரை பார்க்க முடியலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரிலங்க சீரியஸா. அவர் கூட இருக்க வேண்டிய நேரத்தில் நிறைய பேர் கூட இல்லாம அவரை வஞ்சத்தில் வீழ்த்தப்பட்ட தலைவன் நிறைய பேர் அவரோட கல்யாண மண்டபம் அந்த டிசைனை மாத்தி போட்டு அவரை ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு வேலை தமிழக முதல்வராக இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த மீடியாவோட பவர் என்னன்னு நான் உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனா அந்த டைம்லலாம் வந்து இந்த அளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் இல்லை. இப்ப போடுறாங்க. இப்போ நான் எவ்வளோ ஒரு லாஸ்ட் 6 months to 1 year நான் பாத்துருக்கேன். விஜயகாந்த் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு அவர் அசம்பிளியில கத்துனது போடுறாங்க. அந்த டைம்ல இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இல்லை. இருந்திருந்தா ஃபுல்லா போட்டிருப்பாங்க, பயங்கரமா போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த அளவுக்கு இந்த மாதிரி இல்லை. ஒன்லி அந்த டிவி நியூஸ் தான். அந்த டிவி நியூஸ்ல பத்திரிகையாளர்களிடம் விஜயகாந்த் வந்து தவறாக நடந்து விட்டார், காரி துப்பி விட்டார், போட்டு 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 நேம் ஸ்பாயில் பண்ணாங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் விஜயகாந்த் மாஸ் சப்போர்ட்டர்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? நான் இப்ப கூட நான் சோசியல் மீடியா தாங்க இருக்கேன். நான் எத்தனை சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க விஜயகாந்த் சாருக்கு, அவருக்கு. நான் உண்மையிலே திருப்பி வந்துடணும். ஏன் வந்து நிறைய காமிக்க மாட்டாங்க அவரை வந்து மூஞ்சியே நிறைய பேர் மாஸ்க் போட்டு தான் வெளில கொண்டு வர. கண்டிப்பா அவர் காமிக்கணும், திருப்பி வரணும். வந்தா நான் கண்டிப்பா நான் அவர் கூட போய் நான் பார்த்து நான் பேசணும். அவரோட கட்சியில நான் ஒரு மெம்பர், அவர் தொண்டனாவது நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அவர் கூட நான் இணைந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மக்கள் உதவி செய்யறதுக்காக நான் கண்டிப்பா நான் அவர் கூட நிற்பேன். அவர் மாதிரி ஒரு தைரியமான ஆளை சினிமாலையும் பார்க்க முடியாது, நேர்லையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தைரியமான நல்ல மனுஷன். கருப்பு எம்ஜிஆர்னு கூட சொல்லுவாங்க. சத்தியமா எனக்கு வந்து என்ன காலைல இந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் உண்மையிலே ஒரு மாதிரி இருக்கு. அவரோட தியாகோட வீடியோலாம் பார்த்து எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சீரியஸா. என்ன சொல்றேன்னே தெரியல. தமிழக மக்கள் நீங்க தான் தவற விட்டீங்க, ஒரு நல்ல லீடரை தவற விட்டீங்க. அதாவது இப்ப இருக்கிற ரஜினி சார், கமல் சார் ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அப்போ விஜயகாந்த் சார், ஓகேங்களா? அப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு புது படமா புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்காக இவர் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது எப்படி சொல்லணும்னா, யாரோ ஒருத்தங்க ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ நான் ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ இல்லை விஜய் சாரோ போய் கேட்டால் நடிப்பாங்களா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக யாரும் நடிக்க மாட்டோம். அவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு விஜயகாந்த் சார். அவரோட ஸ்பீச்லாம் போடுற மாதிரி என்னங்க பணம், அதான் அந்த படத்துக்கு சம்பளம் கூட வாங்கலையாம். படம் முடிஞ்ச உடனே தான் அவங்க போய் எஸ்ஏசி சார் கொடுத்தாராம் அப்படின்னா கேள்விப்பட்டேன் நான். பொண்டாமணி அவர்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய் வந்து கடனை அடைச்சிருக்காராம். அவர் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம பண்ணல, அது நம்ம தப்பு தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரை ட்ரோல் பண்ணி அவரை தப்பா சித்தரிச்சு இந்த மீடியா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவருக்கு பயங்கரமா அப்பயும் சப்போர்ட் இருந்திருக்கும். எல்லாரும் அவருக்கு மாஸ் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் வச்சு இன்னும் இப்பவும் ஒரு சப்போர்ட், அப்பயும் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் தப்பா சித்தரிச்சிட்டாங்க நிறைய பேர் முன்னாடி. ஒரு வாட்டி நான் வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே எல்லா இளைஞர்களும் போயிருப்போங்க. எல்லா இளைஞரும் எங்களுக்கு தெரியும், எல்லாருமே விஜயகாந்த் சாருக்கு தான் சப்போர்ட். அந்த மாதிரி தைரியமா யார் இருக்கா? தைரியமா யார் பேசுவா? நடிகர் சங்கத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தாங்க முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பாரு. யார் பண்ணுவா? வழிமறுத்து திரண்ட கூட்டத்தை கட்டுப்படுத்த வாகனத்தில் இறங்கி விஜயகாந்த் அவர்கள் அந்த பெரும் கூட்டத்தின் நடுவில் சீறி பாய்ந்து மக்கள்களை அங்கே போய் இங்கே போய் என்று பயங்கரமாக கர்ஜனையில் விஜயகாந்த் தலைகிறார். அன்று இருந்த நம் சிங்க தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்கள்.
கண்டிப்பா அவரோட வழியை வந்து நம்ம எல்லாருமே பின்பற்றணும். 100 கோடி வச்சிருக்கீங்களோ இல்ல 1 லட்சம் வச்சிருக்கீங்களோ, உங்களால எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ மக்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணுங்க. இந்த பாடத்தை நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாகணும். என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. கடைசியா ஒண்ணு நான் சொல்லுவேன், நம்ம பண்ணது தப்பு. நம்ம அவரை வந்து இழந்துட்டோம். நம்ம வந்து வி லாஸ்ட் அ ஜெம். நம்ம அவர் கூட இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கல. இனிமேலாவது இந்த தவறை பண்ணாதீங்க. ஒருத்தங்க கோவமா பேசுறாங்கன்னா கோவமா இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அத்தனை பேர், ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கு. அவர் சுத்தி எப்பவுமே 100 பேர் ஒருத்தங்க அதுவும் ஒரு ப்ரோக் பண்ற மாதிரியே ஒரு சில சேனல்ஸ்க்கு கேள்வி கேட்டுருக்காங்க. உண்மையிலே எனக்கு என்ன பேசுறேனே தெரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்குன்னா, அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு. எனக்கு ஒரு டைம் பார்க்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டேன். தெரிலங்க, அவரு நம்ம கூட இருக்கிற மாதிரியே தாங்க இருக்கு. நான் இது மேல பேச முடியல.